வணக்கம், வெல்கம் டு போதியன்சஸ். போதியன்சஸில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எக்ஸலில் உள்ள ஃப்ரீஸ் பேன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஃப்ரீஸ் ஆப்ஷன் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, எக்ஸலில் உள்ள ரோ அண்ட் காலமை வந்து ஃப்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இங்கே ஒரு டேட்டா வச்சுருக்கேன். ஸோ அந்த டேட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோட நேம், ரிஜிஸ்டர் நம்பர், கிரேட், ரிசல்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே வந்து ஸ்க்ரால் பண்ணும்போது எனக்கு வந்து ஹெட்டிங்கும் வந்து சேர்த்து வந்து எனக்கு வந்து ஸ்க்ரால் ஆகுது. ஸோ எனக்கு வந்து இன்கேஸ் வந்து இப்போ 100 நம்பர்ஸ் இருக்குன்னும் போது, இப்போ நான் மேலே ஸ்க்ரால் பண்ணும்போது மேலே வந்து எனக்கு வந்து டைட்டிலோ இல்லை மேலே ஃபஸ்ட் ரோவில் இருக்கிறது வந்து எனக்கு வந்து தெரியலன்னும் போது இந்த ஃப்ரீஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ரோ வைஸாவோ இல்லை காலம் வைஸாவோ வந்து நீங்கள் வந்து ஃப்ரீஸ் பண்ணி நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி ஃபஸ்ட்டு போகணுன்னா, மேலே வந்து வியூவில் இருக்கு இல்லையா, வியூ டேப்பில் வந்து போனீங்கன்னா ஃப்ரீஸ் பேன்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அதில் போனீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது வந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரோவை வந்து ஃப்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்களா எனக்கு வந்து மேலே வந்து அந்த நேம், ரிஜிஸ்டர் நம்பர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீஸில் இருக்குது. ஸோ மூவ் பண்ணும்போது அது அப்படியே இருக்குது. ஸோ இதை வந்து அன்ஃப்ரீஸ் பண்ணோன்னா திருப்பி அதுக்குள்ளே போய்ட்டு அன்ஃப்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து திருப்பி வந்து இதாகிடும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் காலம் இது பண்ணும்போது ஃபஸ்ட்டு காலம் செலக்ட் பண்ணிடுங்க. அங்கே செலக்ட் பண்ணிவிட்டு ஃப்ரீஸ்குள்ளே போயிட்டு இதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து காலம் வந்து ஃப்ரீஸ் ஆகிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் மூவ் பண்ணுறேன், காலம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தான் இருக்குது, மூவ் ஆகலை. ஸோ திருப்பி நான் வந்து இப்போ வந்து அஞ்சலின்றதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஃப்ரீஸ் பேன்ஸ் செலக்ட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரோ அண்ட் காலம் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே ஸ்க்ரால் பண்ணும்போது எனக்கு வந்து ரோ வந்து ஃப்ரீஸில் இருக்குது. அதேமாரி வந்து நான் வந்து ரைட்டில் மூவ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து காலம் வந்து ஃப்ரீஸில் இருக்குது. ஸோ இந்தமாரி வந்து நீங்கள் வந்து எந்த இடத்துலேருந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீஸ் ஆகணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சியில் 5th ரோவில் வந்து நான் வந்து இது பண்ணுறேன், ஃப்ரீஸ் பண்ணுறேன். இப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா எனக்கு அந்த இடத்துல வந்து அதுக்கு மேலேயும் அதுக்கு சைட்லேயும் உள்ள டேட்டா வந்து எனக்கு வந்து ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. மற்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதாக தான் இருக்குது. ஸோ இந்தமாரி வந்து நீங்கள் குறிப்பிட்ட இடத்துலேருந்து வச்சு நீங்கள் வந்து ஃப்ரீஸ் பண்ணி நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து ஃப்ரீஸ் அண்ட் அன்ஃப்ரீஸ் வந்து நீங்கள் பண்ணி எக்ஸலில் வந்து யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்ப்ளிட் பார்க்கலாம். ஸ்ப்ளிட் வந்து பார்த்திங்கன்னா வெர்டிக்கலாகவும் ஹரிசாண்டலாகவும் நம்ம வந்து டேட்டாவை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது எப்படி பண்ணணும்னா, ஜஸ்ட் வியூவில் போயிட்டு ஸ்ப்ளிட்ன்ற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்க. இது எப்படி செலக்ட் பண்ணணும்னா, வியூவில் போயிட்டு ஸ்ப்ளிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணாலே போதும், ஸ்ப்ளிட் ஆயிரும். ஃபஸ்ட்டு நீங்கள் எங்கே வந்து ஸ்ப்ளிட் பண்ணுமோ அந்த இடத்துல வந்து கர்சரை வச்சுட்டு ஸ்ப்ளிட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே 2 லைன் வருது, வெர்டிக்கலாக வருது, ஹரிசாண்டலாக வருது. ஸோ இப்போ நீங்கள் ஜஸ்ட் அந்த லைனை வந்து நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இதாகிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஹரிசாண்டலாக எனக்கு இது பண்ணும்போது நான் வெர்டிக்கலை வந்து மூவ் பண்ணிட்டேன். இப்போ எந்த இடத்துல எனக்கு வந்து ஸ்ப்ளிட் பண்ணுவோம் அங்கே வச்சுட்டு நான் வந்து மூவ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா அது ஸ்ப்ளிட்டான இடம் வந்து செப்பரேட்டாக வந்து மூவ் ஆகுது. அதேமாரி கீழேயும் வந்து செப்பரேட்டாக மூவ் ஆகுது. ஸோ ஹரிசாண்டலாக நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். ஸோ அதேமாரி வந்து நீங்கள் வந்து வெர்டிக்கலாகவும் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். திருப்பி வந்து நீங்கள் வந்து ஹரிசாண்டலாக வந்து நீங்கள் பண்ண மாரி வெர்டிக்கலாகவும் நீங்கள் வந்து அந்த ஹரிசாண்டல் லைனை வந்து நீங்கள் வந்து மேலே அப்படியே மூவ் பண்ணிடுங்க. மூவ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஹரிசாண்டலாக உங்களுக்கு வந்து டேட்டா வந்து ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு. ஸோ இதுமாரி நீங்கள் வந்து ஹரிசாண்டலாக வெர்டிக்கலாக வந்து டேட்டா வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து ஃப்ரீஸும் ஸ்ப்ளிட் ஆப்ஷனும் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இதில் என்ன டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.